திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கருவறை எதிரே பரணி தீபம் ஏற்றப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. ஆதிரூபமாய் காட்சி தரும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தர்கள் வழிபாடு செய்தனர். செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது, விவரங்களை சொல்லுங்க. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 9 நாட்களும் பல்வேறு வாகனத்தில் காலை மாலை என 2 வேளைகளும் பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். 10ஆம் நாளான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோவில் கருவறையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீபத்தினை கொண்டு 5 மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்ட இந்த பரணி தீபத்தினை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று கோவிலில் உள்ள அம்மன் சன்னதி, விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளுக்கு கொண்டு சென்று பரணி தீபத்தினை ஏற்றினர். இந்த பரணி தீபத்தை தரிசனத்திற்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தும் மழையில் நனைந்தும் கண்டு கடித்து அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த பரணி தீப விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை சேகர் பாபு, நடிகை ரோஜா, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், ஐஜி அஸ்ராகார், டிஐஜி தர்மராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் கோயில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் உள்ள மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. முன்னதாக பரணி தீபத்தினை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவில் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக ஐஜி அஸ்ராகார் தலைமையில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீப மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. தொடர்ந்து இன்று மாலை ஏற்றப்படும் இந்த 6 மணிக்கு ஏற்றப்படும் மகா தீபமானது தொடர்ந்து 11 நாட்கள் ஜோதி பிழம்பாய் பக்தர்களுக்கு அண்ணாமலையார் காட்சியளிக்க உள்ளார் என்பது. நன்றி மணிகண்டன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.